எப்படி இருப்பானா, பெரிய ஜனக்கூட்டம் ஆவான், ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். என்ன சொல்லித்தரணும்? நீ உன்னுடைய எதிர்காலத்திற்கான முயற்சி தான் இது, உன் வாழ்க்கை அப்படின்னு. அப்போ அந்த 15 வயசுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எதிர்காலத்துக்கானதை அவன் படிக்கணும். அடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு ஏதோ ஒரு ஜாப்பில் இருக்கணும். அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை அந்த 15 வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும்? ஒரு 50 வயசு வரைக்கும், நடுவில் 15 to 50, அந்த 50 வயசு வரைக்கும் அவனுடைய பேலன்ஸ் நல்லா போகும். அவனால் நல்ல வேலை செய்ய முடியும், அவனால் ஓட முடியும், அப்படி ரொம்ப துருதுருன்னு இருக்க முடியும். அந்த அந்த காலங்கள், அந்த பருவங்களில் அவன் எதையும் செய்ய முடியும். 50 வயசு தாண்டினோடனே நமக்கு என்ன முடியல. இப்போலாம் அப்படி இல்லை. இப்போ 30 வயசு தாண்டினோடனே எனக்கு ரொம்ப கை காலெலாம் வலிக்குது, ரொம்ப முடியல, எனக்கு தூக்கவே முடியல, அப்படிலாம் சொல்கிறத பார்க்குறேன். ஆனால் அப்படி இல்லை. பொதுவாக 50 வயசு வரைக்காவது அந்த பலன் இருக்கும். என்ன இருக்கும்? 50 வயசு. அப்போ 15லேருந்து 50னா நடுவில் எத்தனை வருஷம்? 35 வருஷம்தான் வச்சுக்குவோம். நம்ம கூட தான் வச்சுருக்கோம், இப்போ அப்படி காணும். ஆனால் 35 வருஷம், இந்த 35 ஆண்டு, அந்த ஆண்டுகளுக்குள்ளாக நாம் என்னென்ன செய்யணும், எதை பார்க்கணுன்றதை சிந்தித்து செயல்பட்டு அந்த பின்னாடி வரக்கூடிய வயசு, அந்த 50க்கு அப்புறம் உள்ள வயசில் என்ன இருக்கும் அப்படின்னா, எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அப்போ அப்படி வரும்போது அதற்கு முன்னாக நம்முடைய சந்ததிகளை உருவாக்க வேண்டும். அப்போ உருவாக்குனா நாம் அந்த மாதிரி நம்ம நிலையில் அதுக்கப்புறம் நம்மளால் செய்ய முடியாது, அவர்களுக்காக எதையும் பண்ண முடியாது. அவர்கள் தான் நம்மை என்ன செய்ய முடியும், நமக்காக உதவி செய்ய வேண்டிய ஒரு நிலைகள் வந்துடும். அந்த நிலை வந்துடும். அந்த நிலை வரும் முன்னாக பெற்றோராக இருக்கிற பெரியவர்களாக இருக்கிறவர்கள் அதை குறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அப்படி அந்த 35 வருஷம், அந்த வருஷத்தை போக்கிட்டோன்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நடுவில் 35 ஆண்டு, 15 விட்டுருங்க, 15க்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. 50 வயசு வர முன்னாடி காலம் போயிட்டுருக்கு, நேரம் கடந்து போகுது, நாட்கள் கிழிக்கப்படுது அப்படின்ற உணர்வு நம்ம மனசுக்குள்ளே, நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும். அந்த காலங்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்னு சொல்லி நோட் பண்ணணும், எழுதி வைத்து கொண்டு அதை குறித்து ஆண்டவரோடு கூட ஜெபித்து அதை பெற்றுக்கொண்டு அவைகளை செய்வதற்கான எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஆண்டவரை நோக்கி நம் கரத்தை நோக்கி பெற்றுக்கொண்டு வாழுவோமானால் அந்த மீதி உள்ள காலங்களில் சரியாய் நமக்கு நடத்துவார். மீதி இருக்கிற 50லேருந்து 60, 70, 80 அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பலன் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்வை கொஞ்சம் போக ஆரம்பிக்கும், காது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், நம்மளுடைய பேச்சு கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கும். ஏன்னா என்னால் சொல்ல முடியுது, நான் இப்போ நல்லா இங்கேருந்து நான் ஒரு பாட்டு அப்படியே ஹை பிச் பாட்டு இருக்குன்னு வைங்களேன், நீளமாக போதுன்னா என்னால் பாட முடியும். நல்ல கடைசி வரைக்கும் அந்த சத்தத்தை கொடுப்பேன், எனக்கு அந்த இது இருந்தது. இப்போ என்ன பாட முடியல. இப்போ நானும் யோசிக்கிறேன், அந்த ஹை பிச்சுன்னு உள்ள பாட்டை நம்மளால் ஏன் பாட முடியலன்னா இந்த குடல் சப்போர்ட் பண்ண முடியல. அப்போ எனக்கு வயசு கடந்து போகுது. அப்போ அந்த தன்மை குறையுது. அது குறையும் போது தான் எனக்கு வயசு ஆகிட்டுன்னு எனக்கு தோணுது. அது வரைக்கும் என்ன இருக்குன்னா, என் மனசு என்ன சொல்லுதுன்னா, வயசுலாம் அப்படிலாம் ஆயிருக்குன்ற எண்ணமே எனக்கு இல்லை. வயசாயிட்டுன்ற எண்ணமும் அந்த மாதிரி சிந்தனையும் எனக்கு வரவே இல்லை. எப்போ நான் எதையாவது செய்யும்போது முடியாமல் போதோ, நமக்கு வயசாயிட்டு அப்படின்னு தோணுது. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். நமக்கு வயசு போயிட்டே இருக்குங்கிற எண்ணம் வராது. அப்போ நம்ம அதுதான் ஒரு நாள் அதை சொல்லி கொடுக்குறாரு. நாம் தினமும் கிழிக்கின்ற தாள் ஒரு வாழ்நாள். நம்ம வாழ்நாள் கிழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம செய்தியை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் புது நாளை சந்திக்கும் போது வாழ்நாள் கிழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஐயோ, நான் பிள்ளைகளுக்காக எதை செய்யணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என் சந்ததிகளுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சிந்திப்போமானால் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செயல்படுத்துவார்.